ஆபரண தங்கத்தின் விலை புதிய உச்சத்தில் விற்பனை. சென்னையில் ஒரு சவரன் 560 ரூபாய் உயர்ந்து 1,03,120 ரூபாய்க்கு விற்பனை. வரலாற்றில் இல்லாத அளவாக மீண்டும் புதிய உச்சத்தை தொட்டது வெள்ளியின் விலை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 9 ரூபாய் அதிகரித்து 254 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் ஜனவரி 1ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானலில் அதிகாலை வேளையில் உறைபனி நிலவும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழகத்தில் 4 நாட்களுக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாகவே இருக்கும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் சிப்காட் தொழிற்சாலையை பார்வையிட்டார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். காலணி தொழிற்சாலை கட்டுமான பணிகள் குறித்தும் கேட்டறிந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரசோழபுரத்தில் 38.15 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள ஆட்சியர் அலுவலகம் திறப்பு. ஏமப்பேர் ரவுண்டானாவில் 8.5 அடியில் கருணாநிதியின் வெண்கலச் சிலையையும் திறந்து வைத்தார் முதல்வர் ஸ்டாலின். தமிழகத்தில் மத நல்லிணக்கமும் மக்கள் ஒற்றுமையும் பாஜகவின் கண்களை உறுத்துகிறது. வட மாநிலங்களில் கிறிஸ்துமஸ் விழாவில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்களை சுட்டிக்காட்டி முதல்வர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். ஒற்றுமை மத நல்லிணக்கத்தான் மதவாத அரசியல் செய்து மக்களை பிளவுபடுத்த நினைக்கிற பாஜகவின் கண்களை உறுத்திக்கிட்டு இருக்கு. அவங்க எத்தனை அடிமைகளை சேர்த்துக்கிட்டு அண்டர்பல் அடிச்சாலும் சரி, ஒற்றுமையா வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடம் மதவெறியை தூண்ட முடியாது. இந்த ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும், எங்க திராவிட மாடல் அரசு இருக்கிற வரைக்கும் உங்களுடைய மதவெறி ஆட்டத்துக்கு இங்க இடம் கிடையாது. எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் தமிழ்நாடு சாதனை படைத்து வருவதாக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். அதிமுக ஆட்சியில் 5 விழுக்காடாவது நடந்ததா என்றும் கேள்வி. நெஞ்சை நிமிர்த்தி காலை தூக்கி நடக்கிற மாதிரி தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறிக்கிட்டு இருக்கு. நான் கேட்கிறேன், இதுல 5% அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததா? அதிமுகவில் விருப்ப மனுவை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு. டிசம்பர் 23ஆம் தேதியுடன் அவகாசம் முடிவடைந்திருந்த நிலையில் 31ஆம் தேதி வரை நீட்டித்து அதிமுக அறிவிப்பு. பாஜகவுடன் கூட்டணி வைத்து திமுக மட்டும் கோடி கோடியாக கொள்ளையடிக்கவில்லையா? அதிமுக பாஜக கூட்டணி குறித்த முதல்வரின் விமர்சனத்திற்கு நயினா நாகேந்திரன் பதில். நீங்க மட்டும் 99ஆம் ஆண்டு பிஜேபியில் சேர்ந்து 5 வருடம் 8 அமைச்சர்கள் கோடி கோடியாக கொள்ளையடித்தீர்களே, அப்பொழுது பிஜேபி உங்களுக்கு என்ன இனிக்கவா செஞ்சது? இப்பொழுது கசக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் சேருமாறு எங்களிடம் அண்ணாமலை பேசி வருகிறார். மிரட்டி யாரையும் கூட்டணியில் சேர்க்க முடியாது என டிடிவி தினகரன் பேட்டி. நண்பர் அண்ணாமலை எங்களை தொடர்ந்து தொலைபேசியில் பேசுகிறப்ப சரி, அவரை நான் நேரடியாக சந்திக்கும் பொழுது சரி, நீங்கள் மீண்டும் என்டிஏவுக்கு வர வேண்டும் என்றுதான் என்னை வலியுறுத்தி வருகிறார். ஜனவரி 20ஆம் தேதி ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளதாக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. அரசு தயாரித்துக் கொடுக்கும் முறையை வாசித்து பேரவையின் மாண்பை ஆளுநர் காப்பாற்றுவார் எனவும் நம்பிக்கை.
பாமகவிலிருந்து ஜி.கே. மணியை நீக்குவதாக அன்புமணி தரப்பு அறிவிப்பு. கட்சி விரோத செயல்பாடுகளில் ஈடுபட்டதாக கூறி நடவடிக்கை. தம்மை கட்சியிலிருந்து நீக்க ராமதாசுக்கே அதிகாரம் உள்ளதாக ஜி.கே. மணி பேட்டி. கட்சியிலிருந்து அன்புமணி தம்மை நீக்குவது ஆச்சரியமாக இருப்பதாகவும் பதில். பாட்டாளி மக்கள் கட்சியில் என்ன அவ்வளவு அதிகாரம் இருக்குது, தகுதி இருக்குது? தகுதியே இல்லாத ஒருத்தர் நீக்கினதாகுது நான் பார்க்கல. பார்த்தவங்க சொன்னாங்க அது கையெழுத்து கூட எல்லாம் மொட்டையா இருக்குதுன்னு சொன்னாங்க. சென்னையில் பள்ளிக் கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர் இயக்கத்தினர் போராட்டம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தது காவல்துறை. போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி கண்டனம். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியவில்லை எனில் அதனை ஒப்புக்கொள்ளுங்கள் எனவும் பதிவு. உலகையே புரட்டி போட்ட சுனாமி பேரழிவின் 21வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. தமிழக கடலோர மாவட்டங்களில் உயிரிழந்தவர்களுக்கு பொதுமக்கள் அஞ்சலி. சென்னை போரூர் அருகே மெட்ரோ ரயில் பணிகள் நடக்கும் இடத்தில் திடீரென சாலையில் விழுந்த கற்கள். கார் சேதமடைந்ததால் வாகன ஓட்டிகள் போராட்டம். கேரள மாநிலம் ஆலப்புழா, கோட்டயம் மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் பாதிப்பு. தமிழக எல்லையில் கண்காணிப்பு தீவிரம். சென்னையில் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் மார்கழியில் மக்கள் இசை கலை திருவிழா. திமுக எம்பி கனிமொழி மற்றும் திரைப்பிரபலங்கள் பங்கேற்பு. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாநகராட்சி மேயராக பாஜகவின் வி. ராஜேஷ் தேர்வு. துணை மேயராக பாஜகவை சேர்ந்த ஆஷா நாத் பதவியேற்பு. இளம் கிரிக்கெட் வீரர் சூரியவன்ஷிக்கு பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவம். ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான ஆஷஸ் 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி. முதல் இன்னிங்ஸில் 110 ரன்களுக்கு இங்கிலாந்து அணி ஆட்டமிழப்பு.